நிஜமாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சோழனை பார்த்தா சில நேரங்களில் பாவமாக கூட இருக்குது. அதாவது வந்து ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் அந்த பொண்ணுட்ட வாயை திறந்து சொன்னாலும் அந்த பொண்ணு உங்களை ஃப்ராடுன்னு நினைக்குது. ஏன்னா நீங்கள் நிறைய ஃப்ராடுத்தனங்கள் பண்ணியிருக்கீங்க, நிறைய பொய்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து அவங்க நடந்துக்கிற விதமாக நமக்கே கன்ஃபியூசிங்காக இருக்குது. உண்மையிலே வந்து நிலாவுக்கு சோழன் மேலே காதல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஆனால் வந்து அவங்க பார்க்குற பார்வையில் அவங்க வந்து சில நேரங்களில் அவங்க காமிக்கிற ஒரு பொசசிவ்னஸ் இல்லை வந்து ஒரு உரிமை இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது லவ் இருக்குதான் போலையே அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூசிங்கான கேரக்டர். சில கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிஜமாவே லவ் இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா அப்படி போவாங்க, அப்படி இருந்தால் எப்படி போவீங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூசிங்கான கேரக்டர் தான் நிலாவுடைய கேரக்டரை வடிவமைச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஸ்டோரி இவர் வச்சிருந்தது மை ஒய்ஃப் கூட தீபாவளி தலை தீபாவளின்னு வச்சு இந்த ஸ்டேட்டஸ் வந்து அவங்க பார்த்துட்டாங்கன்னு நினச்சா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பல்லவனோட ஸ்டேட்டஸை மட்டும் தான் பார்த்துருக்காங்க. அடுத்தது அதுவாகவே நெக்ஸ்ட்டுன்னு போயிடுச்சு. ஸோ அவங்க பார்த்துட்டதா இவர் நினச்சிருக்காரு. இதுக்கிடையில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்லவனுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. என்னன்னா தான் பார்த்துக்கிட்டு இருக்க பொண்ணு, அந்த பொண்ணை வேற அந்த பொண்ணு நம்மளை காதலிக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. நினச்சிட்டு அந்த பொண்ணை நேராக வேற போய் பேசி, அதுவும் உங்கள் அண்ணன் கொடுத்த ஒரு தைரியத்தில் போய் பேசி, இல்லை உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கானா இல்லை உங்கள் அண்ணனை தான் எனக்கு பிடிச்சிருக்குங்கிறாங்க. யார் பாண்டி அண்ணனா அப்படின்னா வந்து இல்லை கல்யாணம் ஆகலன்னு தெரியுமே இந்த அண்ணன் தாங்கிறாங்க. அந்த பொண்ணு எவ்வளோ பேக்காக இருக்குன்னு பாருங்க. அங்கே 2 பேர் தான் சிரிச்சு பேசி வந்துகிட்டு இருக்காங்க. சோழனும் நிலாவும் அவங்க யார் இப்போ அக்கா தங்கச்சின்னு நினச்சிட்டாங்களாங்கிறது தெரியல. உங்கள் அண்ணன் சோழனை தான் பிடிக்குங்கிறாங்க. சோழனா வந்து இவங்க முன்னாடி பார்த்த மாதிரியே காமிக்கல, அவங்க முந்தானே தான் பார்த்தாங்க. ஆனால் இது நாள் வரைக்கும் பல்லவனை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு சோழனை பார்த்தோன்னே சோழன் பிடிச்சி போச்சுன்னு மனசு மாறிட்டாங்களா என்னங்கிறது புரியல. இது பல்லவனுக்கு மிகப்பெரிய ஷாக்காக இருக்க போகுது. இதாண்டா நமக்கு சான்ஸ். ராகவெல்லாம் வீட்டில் வந்து நம்மளை வெறுப்பேற்றுறோம், நம்ம நிலாவை வெறுப்பேற்றலான்னு சொல்லிட்டு கூலிங் கிளாஸை போட்டு கிளம்பி சோழன் போயிட்டு அந்த காயத்ரியோட பேசிட்டு இருக்கிறதையும் அதை பார்த்து வந்து இந்த பக்கம் நிலாவும் இந்த பக்கம் வந்து பல்லவனும் கோவப்படுறதுன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி காட்சிகள்லாம் ஒரு பக்கம் போகுது. இந்த வெறுப்பேற்றுறதை வச்சு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் அப்படியே பாவமாக வந்து பார்க்கறது யாருன்னா சேரன் தான். சேரன் தனக்கு மனத்தில் விருப்பம் இல்லாட்டியும் யாருன்னு தெரியாட்டியும் வந்து இந்த டிவோர்ஸ் ஆன ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக முடிவு பண்ணுறாரு. அது அவங்க டிவோர்ஸ் ஆனவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல வந்து எந்த ஒரு தவறுமே கிடையாது. அவருக்கு பிடிச்சிருந்தா அவர் பண்ணலாம். ஆனால் அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, தம்பிங்களுக்கு கல்யாணம் அடுத்தடுத்து நடக்கணும், அவங்க வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும்னா நம்ம யாரோ ஒரு பொண்ணை கட்டிக்கலாம்னு நினச்சா அப்போ அந்த பொண்ணோட வாழ்க்கையும் தானே ஒரு கேள்விக்குறியாயிடுது. இவருக்கு மனசுக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணாங்கிற கேள்வியும் இருக்குது. ஸோ அவங்கள தனியாக அவர் போகிறதும் அங்கே நடக்கிற கூத்துகளும் கடைசியில் ஆனால் அது நடக்காமல் சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எப்படி வரப்போகுதுங்கிறத பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். அப்படியே நம்மளுடைய இடம்பொருள் நவ் சேனலில் இதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ரிவ்யூஸ், நம்மளுடைய கருத்துக்கள், ப்ரோமோ எல்லாமே வந்து வர ஆரம்பிக்கும். நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இடம்பொருள் மெயின் சேனலில் வர ஆரம்பிக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் அது கரெக்டாக செட் ஆகும். ஸோ மறக்காமல் அப்படியே இடம்பொருள் சேனல் இடம்பொருள் நோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்த ஐயனார் துணை சீரியலை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.